வசனத்துக்கு நேராக நம்ம சிந்தையை திருப்புவோம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1வது வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அல்லேலூயா. முத வசனமே இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, அதில் அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் ஆண்டவர் அநேக நாட்களிலே நான் விரும்பி சில சாட்சிகளை ஏற்படுத்துவதற்காக சபையில் தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டப்படுகிற துன்பப்படுகிறவர்களுக்காக செபிக்கும் போது கர்த்தர் கடிந்து கொள்ள சொல்லுகிறார். அது அந்த தலைப்பிலே எடுத்து பேசுவதற்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். நீ சொல்லு. ஒருவேளை எக்காலம் ஊதுகிறவன் எக்காலத்தை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பினால் அவர்களை பிழைக்க செய்வேன். எக்காலம் ஊதாமல் இருந்தால் எனக்கு அடி கிடைக்கும். அதனால் அவர் சொல்லதுக்கு கீழ்ப்படிந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். கடிந்து கொள்ளப்படுதல் வசனம் கடிந்து கொள்ளப்பட்டால் பிரயோஜனமாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன், மம்மி கூட தான் இருப்பேன்னா நம்ம விட்டுருவோமா? அன்பாக சொல்லுவோம், நல்லா சொல்லி பார்ப்போம். பிள்ளைகள் ஒரேடி அடம் பிடிச்சின்னா ஈக்கில் 2 எடுத்து முட்டுக்களை 2 வாங்கி அங்கே கொண்டு பிடிச்சி பலவந்தமாக கட்டாயப்படுத்தி கொண்டு விட்டுட்டு வந்துடும். அப்படி தானே செய்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதியா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் நம்மளை இஷ்டம் போல விட்டுறட்டுமே, ஆசீர்வதிக்க நம்ம இஷ்டம் போல மனுஷனுக்கு நினைப்பு, நாம் அந்த உலகத்தில் இஷ்டம் போல நாங்கள் வாழுவோம், ஆனால் எங்களை ஆசீர்வதிக்கணும். அந்த எண்ணத்தோடு தான் செயல்படுது. கடிந்து கொள்ளுதலை கேட்காது. கடிந்து கொள்ளுது சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு व्यसனமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குது, வேதனையாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறது. அப்படி நீ மட்டும் உன் பிள்ளைய ஸ்கூலில் படிக்க வச்சிருந்தேன். எத்தனை பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, எல்லா பிள்ளைகளுமே சிறு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டார்கள். நம்ம மட்டும் அப்படி வளர்த்துக்கிட்டு, கர்த்தரும் அப்படி தானே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை கடிந்து கொண்டு அடிக்கடி கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதலை கேட்கலன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம கஷ்டப்படுவோம், நாசமடைவோம். நாசமடைந்து விடக்கூடாதுன்னு தான் கடிந்து கொள்கிறார். 2வது பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். வசனம் இருக்குதா? எப்போதும் அவர் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொள்ளார். இந்த வசனம் ஆண்டவர் கடிந்து எப்போ முன்னே திட்டிக்கிட்டா இருக்கிறாரு. நிறைய பேர் எண்ணும் நம்மளை கண்டாலே இந்த மனுஷனுக்கு பிடிக்காது, நம்மளை வச்சே பிரசங்கம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க முடியாது. அப்படி இல்லை. அப்படி பிரசங்கம் பண்ணால் அந்த ஊழியக்காரன் உங்களை நேசிக்கிறாருங்கிற அர்த்தம். அந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொள்ளார். அவரும் தெய்வம், இரக்கம் உள்ளவர், நம்மை ஆசீர்வதிப்பார். சமயத்துக்கு அவர் சொல்லுகிற கட்டளைக்கு, அவர் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இல்லைன்னா கடிந்து கொள்வார். அதில் மாற்றம் இல்லை. அதுதான் ஒன்று. சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கட்டாயம். அவங்க அதை படித்து ஆகணும். வேற ஒரு தப்பி அவங்க லைஃபுக்கு அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 119:21. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். யாரை அடிக்கடி கடிந்து கொள்வார்? கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகள். அகங்காரர்கள். கர்த்தருடைய எவ்வளவுதான் பல வழிகளில் அன்பாய் சொன்னாலும், வசனத்தில் சொன்னாலும், வருத்தி சொன்னாலும், கோபப்பட்டு சொன்னாலும், எப்படி சொன்னாலும் அவர்கள் அகங்காரிகளாய் இருக்கிறத அவர் என்ன செய்கிறார்? கடிந்து கொள்கிறார். தயவு செய்து நம்ம அப்படி இராதபடி. ஒருவேளை நானும் என்னுடைய பிராயத்தில் எங்கள் அம்மா, மக்களே நீ இப்படி செய்கிறது நல்லா இல்லை, வேலைக்கு போகணும், படிக்கத்தான் செய்யலை, வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. வேலைக்கு ஒன்றும் போக மாட்டேன்.
தெண்டை சோறு தின்னுட்டு இருந்தேன். அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் கஷ்டனி வரும்போது அப்புறம் நல்லா கஷ்டப்பட்டேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்த பிறகு உலக பிரகாரமான காரியங்களில் நான் குறைவுள்ளவனாய் இருந்தாலும் கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவர் என்னை கடிந்து கொள்ள நான் இடம் கொடுக்காமல் இருந்தேன். அதனால் இன்னைக்கு எங்கள் குடும்பம் சாட்சியாக இருக்கிறது. அவர் ஒரு நாள் கூட என்னை கடிந்து வருத்த அவர் சீனப்பட்டது கிடையாது. இன்னைக்கு அநேகவரை குறித்து கர்த்தர் சீனப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அவருடைய பிள்ளைகள் தவறு செய்து கெட்ட வழியில் போகும்போது அவர் வருத்தப்பட, எந்த பெற்றோர்களுக்கும் அப்படித்தானே இருக்கும். நம்மை குறித்து நம்முடைய தாய் தகப்பன் சந்தோஷப்படணும். ஊரார் சொல்வார்கள், உன் பிள்ளையா நல்ல பிள்ளை, நல்லா படிச்சிருக்கு, நல்ல குணத்திலையும் பேச்சிலையும் எல்லாத்திலையும் நல்ல, அப்படி சொன்னால் அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளையா அது பிள்ளையாது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு வேதனையை கூட்டுகிறார்கள். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, ஆண்டவரும் வருத்தப்படுகிறார். நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம். இந்த பிள்ளையை நம்ம எதுக்கு தான் தெரிந்து கொண்டோம்? இந்த மகனை, தவறு செய்யக்கூடிய ஆம்பளை மகனை பார்த்து இந்த மகனை நம்ம எதுக்கு தான் தெரிந்து கொண்டோம்னு சொல்லி அவர் வேதனையோடு சொல்லுகிறது. யோபு புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அக்கிரமம்னா என்னங்க? அக்கிரமம் நமக்கு நிர்விசாரியாய் அசட்டையாய் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள மனதில்லாதவர்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு நம்ம என்ன சரியாக தானே இருக்கும், நம்ம என்ன அசட்டை பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு 36:10, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார், செவியில் பேசுகிறார், மனம் திரும்ப முயற்சி பண்ணுகிறார், கடிந்து கொள்ளுகிறார். எவ்வளவுதான் கடிந்து கொண்டாலும் பிரியமானவர்களே, தயவு செய்து நம்ம அப்படி இருக்கலாம். அது நமக்கு தான் ஆபத்து. ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அடுத்த ஆளை போயிடுவார். நம்ம ஒரு காரியம் நல்லா பார்க்கணும். சவுல், முதல் ராஜா சவுல், ஆண்டவர் சொல்லியும் அவன் கேட்காதனால அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெட்டு 1 துண்டு 2 தான் பிதா கோபம் உள்ளவராக இருந்தார். சவுல் செய்த ஒரு சின்ன தவறு, அமலேக்கியரை கொலை பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துடும்னு சொல்லி விட்டுருப்பார். அவன் என்ன செய்வான்? ஆண்டவருக்கு என்று நலமானது நயமானது ஆடு மாடுகளை கொண்டு வந்துடுவான். அமலேக்கியரை கொலை செய்ய மாட்டான். இது ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு எடுத்துருவார். ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டு நாயகர் இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்கிறோம். கவனிங்க, அந்த நாள் கர்த்தருடைய கோப நாட்களில் நம்ம இருக்கல. நமக்காக பரிந்து பேசுகிற எவ்வளவோ சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், சூழ்நிலைகளை அதிகப்படுத்துகிறார். பிதா சொல்லுவார், இது ஏன் தோட்டத்தை பெரிதாக்குறது? ஆண்டவர் சொல்லுவாராம், ஆண்டவரை இன்னும் 1 வருஷம் பார்க்குறேன், வெட்டி தண்ணீர் விட்டு எரு போடுறேன், கனி தந்தா பார்ப்போம். அப்படி நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தயவு உள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருந்த பிறகும் நாம் எப்படி தான் இருக்கிறோம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 94வது சங்கீதம் 10வது வசனம், சாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. நிறைய பேருக்கு நான் மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை व्यसனப்படுத்துகிறார், கஷ்டப்படுத்துகிறார். படிக்காத பிள்ளைகளுக்கு படிக்கிறது வெறும் கஷ்டமாக தான் இருக்கும். எதையும் கஷ்டப்பட்டு படிப்பதை காட்டிலும் இஷ்டப்பட்டு படிப்பது தான் படிப்புக்கு முதல் வெற்றி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், அப்படின்னா படிக்கவே முடியாது. இஷ்டம், கர்த்தருடைய உபதேசத்திலே இஷ்டம், அவருடைய பரிசுத்த வேதத்தை அறிகிறதிலே இஷ்டம், சந்தோஷம், ஆர்வம். ஒரு கதை புக்கு படித்தாலும் அதை ஆர்வமாக படித்தாதான் அதை முடிக்க முடியும். அதில் உள்ள ரசனை நமக்கு தெரியும். தாய் தகப்பனும் படி 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 படின்னு சும்மா தள்ளி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்படிதானே, தானாய் கனிக்கிற கனி ருசியாக இருக்கும். தள்ளி பழுக்க வச்சா அது பழுக்க, அது புழுத்துரும். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களை, ஒவ்வொரு காரியமும் நம்ம நாளாக தேர்ச்சி பெற்றவர்களாக,
முந்தைய அறியாமல் சிறு பிள்ளையாக இருந்தோம், அப்போ நமக்கு இல்லை. இப்போ நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், காரியம் நம்ம வாழ்க்கையை பற்றி புரிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு தெளிவு வரணும். எப்படி நடக்கட்டுன்னு சொல்லி குத்து மதிப்பாலாம் வாழ்ந்து நஷ்டப்பட்டு ஆண்டவரையும் துக்கப்படுத்தி அவருடைய நாமத்தையும் தூசிக்க பண்ணி நம்ம வாழ்வையும் கெடுத்து நமக்கு ரெட்டிப்பான தோல்வியை சம்பாதிக்காதபடி. அல்லேலூயா. பாருங்க, கடிந்து கொள்ளுதல் குறித்து நிறைய வசனம் அதில் இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம், புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். புத்திமதிகளை விரும்புகிறவன், ஒரு ஆலோசனை. புத்திமதினா ஒரு ஆலோசனை. நீங்கள் இப்படி செய்வீங்களா? ஆலோசனை தருவதற்கு நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6 வாசித்து பாருங்கள். அவர் நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. அந்த ஆலோசனை தரக்கூடிய அந்த போதகராக நமக்கு ஆண்டவருக்கு பிறகு போதகர் தான் வசனத்தை எடுத்து பேசி அதை ஒரு ஆலோசனை, அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளணும், மகிழ்ச்சியாய். புத்திமதிகளை விரும்புகிறவன் விரும்பி ஆசையாய் மகிழ்ச்சியாய். அன்பானவர்களே, இன்னைக்கு படிப்பில் ஃபஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிற பிள்ளைகளை பார்த்தா தெரியும். உதாரணத்துக்கு என்னுடைய மகள் இந்து சின்ன வயசில் ஒரு சின்ன தவறு செய்தாள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 4ஆம் வகுப்பு படிக்கும்போதோ 5ஆம் வகுப்பு படிக்கும்போதோ ஒரு சின்ன பொய். எனக்கு இந்த திருட்டு, இந்த பொய், இந்த ரெண்டுமே பிடிக்காது. நான் மோசமானவன் தான், ஆனாலும் இந்த பொய், திருட்டு. அப்புறம் ஒரு சின்ன தவறு, 25 பைசா அவள் சொல்கிறா, அவள் அம்மகாரி சொன்னால் அது பிள்ளை அது மறந்து தான் வச்சுருக்கான்னு சொல்லி, இந்த 25 பைசா அவள் சொன்னதில் எனக்கு அது ஒரு பொய், அதை அவள் எடுத்துக்கிட்டு பொய் சொல்வது போல இருந்தது. எனக்கு இது ரொம்ப விசனம். பொம்பளை பிள்ளையாக இருக்குது, முளைக்கவே இல்லை. அது நியாயத்தை சொல்லுது, சூழ்நிலை நான் பார்க்கல, என் பார்வைக்கு அது பொய். நான் உடனே சொன்னேன், இந்து என்ன நீ ஸ்கூலுக்கு போகண்டா, என்ன ரொம்ப கட்டன் ரேட்டா, பிள்ளைகள்லாம் என்னை கண்டு பயப்படும். அப்போ ராத்திரி குடிச்சிட்டு வந்தால் கிட்டே வராது. நல்லா இருக்கும்போதே கோவப்படுவேன். எனக்கு நான் கெட்டவனாக இருந்து எல்லாரையும் நல்லவராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு வித்தியாசமானவன். ஒரு பெத்தவன், ஒரு தகப்பை எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் நல்ல முறையில் 4 பேர் சொல்லணும், அப்படி தான் எதிர்பார்த்தேன். தீர்க்கமாக சொன்னேன், நீ ஸ்கூலுக்கே போகண்டாம். அம்மகாரி சப்போர்ட் பண்ணுற, அவளுக்கு ஒரு அடி, உன் சோழியை பார்த்துட்டு போகணும். யாரும் அப்போ என்கிட்ட கோவத்தில்னா யாரும் வர முடியாது. ஒரு நாள் ஆச்சு, அடுத்த நாள் காலையிலே புறப்பட்டாச்சு. நீ எங்கே போகிறா? ஸ்கூலுக்கு போனான்னு சொல்லியிருக்கோம்ல, ஸ்கூல் நிப்பாட்டியாச்சு தெரியுமா, ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நிப்பாட்டி சொன்னே தான். அம்மைக்கு எடுபடி வேலை பாரு, அதுதான் நீ லாய்க். பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டால சின்ன வயசு. 2 நாள் பார்த்து பிள்ளையால் பொறுக்க முடியாது. அழுகன்னா அழுக, ஒரே அழுக மண்டவி. எப்பா நான் அந்த நடையில் இருக்கிறேன், அந்த வீடு பழைய வீடு. அப்பா தெரியாமல் அப்படி, நான் உண்மையிலப்பா நான் தப்பு செய்யலப்பா, உங்கள் பார்வைக்கு தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா, அந்த ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா, நான் பெரிய டாக்டராக வருவேன்ப்பா. அவள் சொல்லிகிட்டே இருக்கா. நான் கொஞ்சம் கடினப்படுத்தி கொஞ்ச நேரம் பார்த்து அப்புறம் அழுத பார்த்தா எனக்கு மனசு இறங்கி கடைசி கண்ணு, இனிமேல் உன் லைஃப்பில் பொய்ங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னா அப்புறம் பாவ புண்ணியமே பார்க்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகு சம்மதிச்சேன். அன்னைக்கு அந்த மகள் தீர்மானம் எடுத்தாள். அதுதான் அவள் வாழ்க்கையில் ஆரோக்கியம். அப்பாவுக்கு பிடிக்காத காரியம் நம்ம இருக்கக்கூடாது. நீ எம்பிபிஎஸ் படிப்பேன்னு சவால் விட்டு படிக்கதா இருந்தால் உன்னை நல்லா படிக்க வைப்பேன். நான் சொன்னேன், நீ என் பிள்ளையாக இருப்பா, உன்னை எவ்வளவு நோட்டு வாங்கி எங்கள் டியூஷன் எல்லாம் செய்வேன், நீ மட்டும் அதை செய்தா சரிப்பான்னு சொன்னான். அதை அப்படி விரும்பி படித்தாங்க. தமிழ் மீடியம், வெறும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் வரை நான் படிக்க வைக்கல. அந்த தமிழ் வைராக்கியம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. அப்படி புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். அந்த பிள்ளை மட்டும் சரி அப்பா தான் ஏதோ செய்தார் அப்படின்னு சொல்லி மறந்துருந்தா இன்னைக்கு அது எம்பிபிஎஸ் ஆகிருக்க முடியாது. அவ்வளவு கடினம், என்ன கடினம். அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சு எஸ்எம்ஆர்வி ஸ்கூலில் இந்துஜா ஸ்கூல் நம்பர் 1 ஸ்கூல் டே அன்னைக்கு யாருமே என்னை மதிக்கிறது கிடையாது. அந்த காலத்தில் என்னைய பிடிச்சி கொண்டு உங்கள் பிள்ளை தானே தகப்பனார்னா வாராரு,
எப்படி இருந்திருக்கும் சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அந்த விருப்பத்தின் ஆழம், நீ விரும்புகிற காரியம் உனக்கு சேரும். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. எதை விரும்பியோ, இஷ்டப்பட்டு விரும்பி ஆசையாய். நானும் அப்படிதாங்க. இந்த பைபிள் எனக்கு அதுக்குள்ள அறிவு இல்லாட்டாலும் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். ரொம்ப நோட்டெலாம் என் ரூமில் ஒரு நாள் வந்து பாருங்கள், டைரி இவ்வளோ உசரம் இருக்குது, பெரிய பெரிய நோட்டு. எழுதிக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். விரும்பி விரும்பி முடியாட்டாலும், அது மண்டையில் புரியாட்டாலும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நான் அந்த என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இந்த ஊழியத்தில் நான் வளர்க்க முடியாது. அந்த பிள்ளைங்க எடுத்த தீர்மானத்தில் MBBS ஆகிருக்க முடியாது. அந்த பணம் கட்டிலாம் என்னால் என்ன செய்ய முடியாது, படிக்க வைக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், சங்கீதம் 141வது சங்கீதம் 5வது வசனத்தில், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவது இல்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இதுதாங்க ஆரோக்கியம். தாவீது, சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், ஆண்டவரே என்னை நடத்துகிற நீதிமான், எனக்கு ஆகாரம் கொடுக்கிற, என்னை போஷிக்கிற, என்னை வழி நடத்துகிற, ஆலோசனை சொல்லுகிற நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். எப்படிங்க இருக்கு இந்த ஆரோக்கியமான வசனம்? இதெல்லாம் நம்ம படிக்கிறோமா இல்லையா? அது என் தலைக்கு எண்ணெயே போல் இருக்கும், என் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் போல இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகள் இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதினுடைய வளர்ச்சி இங்கே தான் இருக்கிறது. அவனுடைய ஒப்பிதல், அவனுடைய ஸ்டேட்மெண்ட், அவனுடைய அறிக்கை, ஆண்டவரே என்னை குட்டி எனக்கு தெளிவுபடுத்துங்க, என்னை தட்டுங்க, எனக்கு தண்டனை கொடுங்க. தலையில் கொட்டுங்கன்னா தண்டனை. அந்த காலத்தில் கொட்டுவாங்க வாத்தியார்மாரெலாம். அல்லேலூயா. அப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு கொட்டுனா நம்மளே அடிச்சிருவாங்க. இல்லாத கட்டுக்கதையெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி ஊராவெல்லாம் பரப்பிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 31வது வசனம், ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்கும். ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய வாழ்க்கை பயணம், அந்த ஜீவன் பெறுவதற்கு, ஆகாரம் பெறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை நல்ல செழிப்பு அடைவதற்கு, நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பதற்கு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது, அது ஞானிகள் இடத்து. அதான் உண்மையான ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தயவு செய்து இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். நான் இந்த தலைப்பை எடுக்க அது வசனம் நிறைய வருது, ஏகப்பட்ட வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து என் பிள்ளைகளுக்கும் அதுதான் சொல்லுவேன். என் பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளைகள் என் வார்த்தையை கேட்டு, செல்வி கொஞ்சம் டல் அடித்தா அதனுடைய அனுபவத்தை அவளே உணர்ந்து இப்போ அழுகா. நானும் அக்களை போல் டாக்டராக இருப்பேன். அவள் கொஞ்சம் கீழ்ப்படிதல் கொஞ்சம் குறவு. இருந்தும் அப்படி இல்லை. அதான் பிள்ளைகளின் தன்மை நிறைய இருக்குது. இன்றைக்கி அவள் எம்இ படிக்கிறா. இருந்தாலும் அக்காளை போல அப்பாவுக்கு அந்த மூத்த மகள், அப்போ அந்த பிள்ளைகள் இப்போ வருத்தப்படுது. அக்காளை போல் உங்களுக்கு நான் ஒரு பெருமை சேர்க்கலே சொல்லுவா. இருக்கட்டும் மக்களே, நீ அந்த காலத்தில் கேட்கல, நான் என்ன செய்யட்டும். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 32வது வசனம், புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். அல்லேலூயா. புத்திமதி, ஆலோசனை, ஆண்டவருடைய அன்பினாலே ஆலோசனையை தள்ளி விடுகிறவன் ஆத்துமாவை வெறுக்கிறான். தன்னுடைய ஆத்துமா ஆயுசு நாட்களையே அவன் என்ன பண்ணுகிறான், அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா கண்டால் நல்லா பயப்படுவேன். கம்பை எடுத்தாருன்னா எல்லோரும் தெரிச்சிருவோம். அன்புக்கு அன்பு தான், பைசாலாம் நல்லா தருவார். பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா, ஆனால் அவர் வீட்டில் அதிகமாக தங்கி இருக்க மாட்டார். அதனால் எங்கள் அம்மா சொல்வதை நாங்கள் கேட்கவே மாட்டோம். அம்மான்னா இந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பைத்தியக்காரி போல். அது பின்னால் தான் தெரியும். அல்லேலூயா.
மக்கா பள்ளிக்கூடத்துக்கு பாப்பா சொல்லிய பாரு நல்ல படம். நான் படிக்கவே மாட்டேன், எங்கள் பிள்ளைகளை படிக்கதை எதிர்பார்த்தேன். ஆனால் பிரியமானவர்களே, எப்போ நினைச்சேன் ஐயோ ஒரு போலீஸ் அதிகாரி வேலை கிடைக்கலையே. ஏன்னா உடற்பயிற்சிக்கு நான் 7ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தேன். 7ஆம் வகுப்பு பாஸ், 8 போகல 7 பாஸ். அதை எடுத்துக்கிட்டு தேனாம்பேட்டை அந்த பயிற்சி போலீஸ் பயிற்சி ஆள். இப்போ போல் கஷ்டம் ஒன்றும் கிடையாது, யார் வேணாலும் போலீஸ் இராணுவத்தில் ஈஸியாக சேரலாம். போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு நானும் போனேன். 7ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட். அங்கே கொஞ்சம் லேட் ஆகணுன்னு அவங்க சரி நீங்கள் இன்டர்வியூ தான் வந்திருக்கீங்களா, சரி இப்போ பிறகு உங்கள் லைசன்ஸ் ஒரு சர்டிஃபிகேட்டை பார்க்குறோம், இப்போ ஓடுறியெல்லாம் சட்டையை கலத்தி போட்டுட்டு நிற்கிற கொடுத்துட்டு ஓடுனேன். அல்லேலூயா பாஸ். பாடி அளவு ஹைட்டு எல்லாம் ஓகே பாஸ். சர்டிஃபிகேட்டை பார்த்த உடனே ஐயே 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், முடியாது வெளியே போன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு தான் எங்கள் அம்மாவுடைய அருமை எனக்கு தெரிஞ்சு. ஐயோ அம்மா சொன்னாலே மக்களே படி மக்களே படி மக்களேன்னு சொன்னாலே கொஞ்சம் நான் கேட்குறேன். மிகுந்த வருத்தம், சொல்ல முடியாத வருத்தம். அந்த இடத்துல ஒரு பெருமூச்சு. எல்லாரும் போகிறாங்க வரிசையாக இன்டர்வியூக்கு. ஈஸி அப்பாயின்மெண்ட். இன்டர்வியூ நடக்கணும். இப்போ ஒன்று ஆள் பொடி ரெக்கமெண்டு ஒன்றும் கிடையாது. போகணும், செலெக்ஷன் ஆகணும். போலீஸ் வேலை தானே, சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, போஸ்டிங். அல்லேலூயா. எத்தனை நாளோ நான் வேதனைப்பட்டது. நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு அம்மா அப்பா வார்த்தையை கேட்காதபடி இஷ்டத்துக்கு அவங்க ஒரு நாள் வேதனைப்படுவாங்க. அப்போ ஒன்று யாராலும் எங்கள் அம்மா எனக்கு உதவி செய்ய முடிஞ்சா முடியலைங்க, ஒன்றும் தெரியாது. இப்போவும் அந்த படிப்பினுடைய அறிவு நிறைய பிள்ளைகிட்ட கேட்டு அதனால் நான் சின்னதனப்படுறேன். அல்லேலூயா. எல்லாத்துட்டையும் போய் இந்த செல்லை பற்றி கூட ஒரு ஏபிசிடி தெரிய மாட்டேங்குது. பைபிளை பற்றினா எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம அது படிப்பு ஒரு முக்கிய பொருள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை கற்றுக்கொள்ளும் காது ஞானியிடத்திலே தங்கும். அல்லேலூயா. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். இன்னும் பாருங்க, நீதிமொழிகள் 13:1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். எவ்வளவுதான் சொன்னாலும் ஆமாம் இவருக்கு வேற வேலை சொல்லிட்டாலும் இனி இப்போ நம்ம கேட்ட உடனே எல்லாம் அன்னைக்கு போடனே இப்படி மனசுக்குள்ளேயே ஒரு முறுமுறுப்பு வரும். ஏன் பாடி ஆமாம் இருக்கட்டு இப்போ சொன்னோம். நாங்கள் எல்லாம் இப்போ நான் 2 வசனம் படித்த உடனே உடனே ஆசீர்வாதம் வந்துடும். இப்படி ஒரு அசட்டை ஆரம்பமே. அல்லேலூயா. இதை பரலோகம் பார்க்கும். நீங்கள் பூலோகத்தில் பேசுகிறது அங்கே லென்ஸு கேமரா பார்க்குது, பவர்ஃபுல் கேமரா. உன் வாழ்க்கை எல்லாம் நீ உங்கள் அம்மாட்ட பேசுகிறது, உன் மனசில் சிந்திக்கிறது. பெற்றோர்கள் சொல்லுவாங்க கொஞ்சம் பைபிள் படித்தோடனே, நான் இப்போ பைபிளை படித்தோடனே போங்க சுவாலியாக பார்த்துட்டு படித்தோடனே இப்போ எல்லாம் வந்துடும். அப்படி பேசுகிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. இதையும் பரலோகம் கேட்கிறது. அல்லேலூயா. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:5. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்கள், இதை நான் முதல்ல சொல்லிட்டேன், அப்படிதானே? அந்த மகள் மட்டும் சரி அப்பா இப்போ ஸ்கூலுக்கு தானே போக சொல்கிறாரு. அல்லேலூயா. உண்மையிலே நான் அந்த இந்துவை குறித்து இன்னும் அவன் மேலே விசேஷித்த பாசம் வச்சுருக்கேன்னா எனக்கு அப்படி பயப்படுவான். இன்றைக்கும் அதே இப்போ திருமணம் ஆகி 2 பிள்ளைக்கு தாயாச்சு, இன்னும் அந்த மரியாதை பயம் அப்படியே இருக்குது. அப்பா வருத்தப்படுவாங்க. ஆலயத்தில் நான் நேசிக்கிறது அவளுக்கு தெரியும். ஆலயத்துக்கு 9:30 மணி பெந்தேகோஸ்து சபை, காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பம். அப்பாட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்பா நம்மளை குறை சொல்லிடக்கூடாது. அவள் படிப்பில் மாத்திரம் இல்லை, ஆலயத்துக்கு போகிறதுலையும் நான் கொஞ்சம் டென்ஷன் பார்த்து கோவப்படுவேன். என்னத்தை செய்கிறீங்க அப்படின்னு எரிச்சலாக கோவப்படுவேன். அதுக்கு இடம் கூடாதபடி அவள் வேலையை அவள் கரெக்டாக முடித்து அந்த காரில் 9:20 9:15 காரில் ஏறி உட்காந்துருவோம். அவளுக்கு என்ன ஏன் இந்த அப்பா கோவப்படுவார்ல, அம்மா டென்ஷன் ஆவாங்க. எதுக்கு பார்த்தீங்களா? அந்த பொறுப்பு எப்படி இருக்குது, எவ்வளவு எல்லா விதத்திலும்
அந்த பொறுப்பை ஆண்டவரை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், மூடன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகே. அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:10, வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். நிறைய விஷயம் புத்திமதி. இதெல்லாம் நீங்கள் நோட் எடுக்கிறீங்களா? எத்தனை பேர் நோட் எடுக்கிறீங்க? அல்லேலூயா. பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். தயவு செய்து முதியோருக்கும் அது பொருந்தும், சிறியவர்களுக்கு மாத்திரம் பேசலை. 50 வயசு 49 அரை வயசில் தாங்க புத்திமதியை கேட்டேன். ஒரு கழுத வயசு, பாதி வயசு, 50 வயசு கிட்ட வந்த பிறகுதான் புத்திமதியை கேட்டதுனால இந்த வயதான நேர காலத்திலும் ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படி கிருபை பெற்றிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புத்திமதி எல்லாருக்கும் உகந்தது. முதியோர்களும் கேட்கணும், சிறியவர்களும் கேட்கணும், நடுத்தரவாதிகளும் கேட்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:12, பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்கள் இடத்தில் போகவும் மாட்டான். அல்லேலூயா. ரொம்ப கடிந்து பேசினா நிறைய பேர் இந்த சபைக்கு உண்மையிலே ஆரம்பத்தில் இருந்த கூட்டம் இப்போ அப்படியே அவங்க பாக்கில் அப்படியே இஷ்டத்துக்கு பேசி பேசி நயந்து பேசியிருந்தா இன்னைக்கு இந்த இடமெல்லாம் இருக்கா? இடம் பத்தாது. நான் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டா அப்படி பேசுகிறதுனால, சத்தியத்தை சொல்லுகிறதுனால சத்துரு. இன்னைக்கு ஒரு சில பேர் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சு நேசித்தவங்களாம் சத்ருவாக தான் பார்க்குறாங்க. சத்ரு. அல்லேலூயா. பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுகிறவனை நேசியானா, அவரா எப்போ பார்த்தாலும் சொன்னதே சொல்லி அறுத்துருவார். சொன்னதே சொல்லுவது எதுக்கு? நீ நல்லா இருக்கணும், அப்படியாவது ஒரு வார்த்தையாவது உன் இருதயத்தில் டச் ஆகிறாதா, அதுக்காகத்தான் சொன்னதே சொல்லுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஓசியா 4வது அதிகாரம் 4வது வசனம், ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோடு வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. போதகனோடு வழக்காடுகிறது. அப்படி எதிர்மறையாக கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. எனக்கு ஒரு வாலிப மகளை தெரியும், ஆரம்பகால விசுவாசி. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த பிள்ளை டக்குனு ஆண்ட சொல்லிச்சு, அப்படியா அம்மா, யோர்தானுக்கு போவோம், ஞானஸ்தானம் எடுக்க சொல்லிட்டார் போதகர். அப்படி மூத்தில் அடித்த மாதிரி சொல்லுது. அவங்க நன்மைக்கு சொல்லு. அது சின்ன பிள்ளை, ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை தான், சின்ன பிள்ளை. எனக்கு வயசு எவ்வளவு? மூத்தில் அடித்த மாதிரி. அப்படியா, ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அம்மா புறப்பட ஆயத்தப்படுங்க, யோர்தானுக்கு போவோம். அவர் சொல்லிட்டார், ஊழியக்காரர் சொல்லிட்டார், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யோர்தானுக்கு போவோம். எப்படி? கடைசி அதுக்கு லைஃபே இப்போ வித்தியாசம், தாறுமாறாக ஆகிவிட்டது. அல்லேலூயா. நான் அதை சபிக்கல் சொல்லலை. ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோடு வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். போதகர்களுக்கே புத்திமதி சொல்லுவாங்க கொஞ்சம் விட்டா. ஏன்னா அவங்களுக்கு என்ன, இவர் என்ன படிச்சிருக்காரு, எழுதுனா படிச்சிருக்கிறாரு, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நினப்பு தான் நிறைய பேருக்கு பொழப்ப கெடுக்குது. ஆமோஸ் 5வது அதிகாரம் 10வது வசனம், ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். அல்லேலூயா. பலிபீடத்தில் நின்று, ஒலிமுக வாசல் பலிபீடம், கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிற இடத்துல நின்று அந்த ஆவில உந்தப்பட்டு ஆவிலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய தன்மையை பெற்று ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைக்கிறார்கள். இந்த அம்மாக்கு அதனால அங்கே வாரேன், இல்லைன்னா நான் பேசாமல் வீட்டிலே இருந்திருப்பேன். ஒரு மாதிரி பேசுகிறார், குற்றப்படுத்தியே பேசுகிறார். இது கேட்கவா? அதுக்கு பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு? அல்லேலூயா. பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவர்களை வெறுக்கிறார்கள். செப்பனியா 3வது அதிகாரம் 2வது வசனம், அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதுன்னு சொல்றார். கோபத்தில் ஆண்டவர் சொல்றார், மனுஷனை தான் சொல்றாரு. வேற அது இதுன்னு சொன்னோன்னு நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்காதீங்க. மனுஷரை தான்.
அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்திலே சேரவில்லை. அல்லேலூயா. செப்பனியா 3:7 சொல்லுது, உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாகினார்கள். அல்லேலூயா. எவ்வளவு சொன்னாலும் அவங்க பழியில தான் அவங்க தன்னை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலே நீங்கள் இந்த நீதிமொழிகள் பிரசங்கி புஸ்தகத்திலாம் பார்த்தா வேதனையான, ரொம்ப பேச முடியாத கோபமான வார்த்தைகள், அதெல்லாம் நான் எடுக்கலை, அதெல்லாம் நான் பதிவு செய்யலை. இந்த ஒரு வார்த்தை இருக்குது, அதே எனக்கு சொல்லதுக்கு வெக்கமாக தான் இருக்குது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி, ஆமாம், அது சொல்லதுக்கு இதே மாதிரி நாசம் அடைவா, அப்படி ஆவா இப்படி ஆவான்னு நிறைய உபாகமம் புஸ்தகத்தில் இருக்குது. கடிந்து கொள்ளுதல் சகாரியால் இருக்குது, பிரசங்கில இருக்குது, நிறைய இருக்குதுங்க. தயவு செய்து இதெல்லாம் நமக்கு வேணும்னு தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். என் சொந்த முயற்சியில் பேசி நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நான் உங்களை குற்றப்படுத்துவதற்காக பேசலை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. உங்களை குற்றப்படுத்தி நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு என்னுடைய சுயத்தில், பரிசுத்த வேதத்தின் அடிப்படை, வேதம் நமக்கு கற்றுத்தருகிற உபதேசம்தான் நம்மளை உருவாக்கும். தயவு செய்து அதனால் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் எல்லாருக்கும் இருக்குது, ஊழியக்காரனுக்கு இருக்குது. நான் வருது பாருங்கள். லூக்கா 3:19, காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகும் தான் செய்த மற்ற பொல்லாப்புகள் நிமித்தமாகும் யோவனாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குக்கும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஒரு தீர்க்க தரிசி ஒரு ஏரோது ராஜாவை பார்த்து, நீர் உம்முடைய தம்பி பொண்டாட்டியை உம்ம பக்கம் வச்சிருக்கிறது சரியில்லை, நீ உபதேசம் பண்ணினதுனால அவனை காவலில் வச்சு சிறை சேதம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது.